ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரிவர்ஸ் பிக்சர். எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே. என்ன பிடா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த ப்ரிவ்யூ பண்றது? ஷோ. ஆ நீங்க சொல்லுங்க சுபா. நீங்க இப்ப ஹோஸ்ட் பண்ணீங்க. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ. ஐபிஎல் 2026 திருவிழால அதுக்குள்ள இப்படின்னு ஏதோ ராகம் பாடுறாரு. பிடா வெல்கம் டு த ஷோ. அப்படியே நீங்களே ஆரம்பிச்சிருங்க. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது என்னன்றத ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க. என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? எத்தனை இன்ஜுரிடா வரும் ஒரு டீமுக்கு ஒரு சீசன்ல? அதாவது ராமகிருஷ்ணா கோஷுக்கு இன்ஜுரி வந்த போது நான் போட்டேன். அதுல ஒரு 1000 பேர் என்ன திட்டி தீத்தான். உனக்கெல்லாம் என்ன தெரியும் இன்ஜுரியை பத்தி? எப்படி இன்ஜுரி ஆகுதுன்னு. ஒரு டீமுக்கு மட்டும் எப்படி இன்ஜுரி ஆகும் நான் தெரியாம கேட்கிறேன். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்டீஸ் இன் ஃபிட்னஸ் ஆர் பாடி அனாட்டமி ஆர் எனிதிங். எனக்கு ஏதோ தெரிஞ்சு இந்த ட்ரெண்டு, வின் ஃபேக்டரு, டெக்னிக்கலு, டாக்டிக்கலு இவ்வளவுதான். ஓகே. ஆனா 25 வருஷமா அந்த கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. ஒன்னு, டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இப்ப ஐபிஎலுக்கு வர்றவன் எல்லாருமே கிரிக்கெட் ஆடி ஆடி களைச்சு, இந்த நாய் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா உடைய இறைச்சி நிற்கும் பாருங்க, தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு. அந்த மாதிரி வரானுங்க எல்லாரும். ஓகே. அப்படிங்கும் போது இந்த பிராக்டிஸ் செஷனை நீ எவ்வளவு லைட்டா பண்ற, ஜிம்மில் அவனோட ஒர்க் அவுட் ட்ரைனிங் ஷெடியூல் எவ்வளோ லைட்டா பண்றன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு சொல்றேன், நான் ஃபிட்னஸ் ட்ரெயினரோ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சோ கிடையாது. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அந்த எந்த மெடிக்கல் டீம் கிட்ட இவன் இந்த கடைசி 6 மாசத்துல எவ்வளவு நாள் ஃபீல்டில் இருந்திருக்கான், எத்தனை மேட்ச் கிரிக்கெட் ஆடி இருக்கான், எவ்வளோ டூர் ஆன் த ரோடு போயிருக்கான், எவ்வளோ நாள் வீட்டில் இருந்திருக்கான், ஏதாவது நிகழ்ஸ் இருந்து ரெக்கவர் ஆயிருக்கானா, இல்ல நிகழோட ஆடிட்டு இருக்கானா, அவனோட இன்ஜுரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு முதல்ல வரணும்னுவேன். இந்த கயானா ஜிஎஸ்எல் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதுக்கு நான் தான் ஹெட் கோச் கயானா அமேசான் வாரியர்ஸுக்கு. ஒரு டீமை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுல கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. கிளென் பிலிப்ஸ் கண்டினியூஸா ஆடிட்டு T20 வேர்ல்ட் கப் ஆடிட்டு இப்ப ஐபிஎல் ஆடிட்டு அங்க வருவாரு. என்ன பண்ணுவேன், பிராக்டிஸ் வந்தா அப்படி அடிக்க போவேன் பேட் எடுத்துன்னு, தூங்கு வராதன்னுவேன், பிராக்டிஸ பண்ணாதன்னுவேன். அதுக்கப்புறம் என்ன கேட்பேன், மெடிக்கல் டீம் கிட்ட என்ன ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் கொடுக்க போற அவருக்கு ஜிம்ல. முதல்ல எனக்கு புரியாது, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன் என்னன்னு சொல்லி. ஏன்னா அது என்னோட டொமைன் கிடையாது. ஸோ பார்க்குற இத்தனை மேட்ச் 145 இடிச்சு எல்லாம் ஓடுறாங்க. டை இன்ஜுரி ஊருக்கே போறாருன்னா இது வரைக்கும் எவ்வளவு இன்ஜுரி வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் ஆயுஷ் மாத்திரே, அவன் இன்ஜூர்டு, அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ் இன்ஜூர்டு, கலீல் இன்ஜூர்டு, ஜெமி ஓவர்டன் இன்ஜூர்டு, தோனி இன்னும் ரெக்கவர் ஆகல. இப்ப எத்தனை இன்ஜுரி தான் நீங்க டிவால்டு பிரிவிஸ் எடுத்தோடனே 3 மேட்ச் சைடு ஸ்ட்ரெயின்ட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டீமுக்கு மட்டும் எப்படியா இவ்வளவு இன்ஜுரி வரும் நான் தெரியாம கேட்கிறேன். ஆனா குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. I'm just asking a genuine question where people should not feel offended by that. ஒரு டீமுக்கு மட்டும் எப்படி வரும்? இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நீங்க போறேன்னா பிராக்டிஸே நிறுத்திடுவேன் நான். அதுவும் எப்படி, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களும் எவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, நாளைக்கு பெரிய லெவல்ல கோச்சா போறீங்க. எந்த டோர்னமெண்ட், வேர்ல்டு கப்பே எடுத்துக்கோங்க, 70 நாள் எந்த டோர்னமெண்ட் போகுது, எந்த டோர்னமெண்ட் 70 நாள்ல எவ்ரி தேர்ட் டே யூ ஆர் கேச்சிங் த பிளைட், பேக்கை பேக் பண்ணிட்டு தூங்காம, அதுவும் மேட்ச் ஆடிட்டு ராத்திரி அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் பிளைட்டு அங்க போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்ணி எவ்ரி தேர்ட் டே டிராவல் பண்ணி 70 நாள் ஒரு டோர்னமெண்ட் எந்த இதுல நடக்குது நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? டு யூ ஹேவ் an answer? உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் இருந்திருக்கீங்க. சோ ஆப்வியஸ்லி நீங்க தான் சொல்லணும். எந்த டோர்னமெண்ட்டும் 40 நாள் மேல போவாது விக்கி. 70 நாளுங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது எல்லாருடைய பாடி பிசிக்கல் ஸ்பேஸ், மென்டல் ஸ்பேஸ், மார்க்கோ ஆன்சனுக்கு சொன்ன பாரு, மென்டல் ஸ்பேஸ் டயர்டா இருக்கு, அப்படியே பாவமா இருக்கு. ஐயோ என்ன விடுங்கடா நான் போறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு எப்படி ஒரு டீமை நீங்க ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்னா, how you are going to manage them their physical space and mental space. ஓகே. அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், டீம் நல்ல பீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்குன்னு பார்த்தா இப்ப ஜெமி ஓட்டனுக்கு எங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வருவீங்க நீங்க? அவரு தான் உங்களுக்கு இடி இடின்னு இடிக்கிற சொல்றேன் இடி இடின்னு இடிக்கிறாரு. பேட்டிங் பயங்கரமா ஆடுறாரு. he has been a game changer.
ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டடு. இப்போ இங்க வந்துருவோம். ஓகே, இப்ப லக்னோல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டாக்கி பிச்சு போல் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன். ஆர்சிபி போல் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆச்சு தெரியுமாங்க? எப்படி வந்து கண்டிஷன் பாவம் மாறிடுச்சுன்னா, ஆர்சிபி பண்ணது ரைட்டு, என்ன வந்துச்சு அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. மழை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹார்டு சர்ஃபேஸ், லிட்டில் பிட் ஆஃப் கிராஸ் கவரிங் என்ன ஆகும், பால் நல்லா ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். சீம் மூவ்மெண்ட் இருக்காது, ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும் பால். அதுதான் நடந்தது. எஸ், ஆர்சிபியோட சேக், பட் ஆஸ் வி செட், Lucknow played better cricket than RCB. That has to be, always, something we need to tell. Batting first வந்து 185 average score, batting second 192 with a mean average of 188ங்கிறது not a very high scoring compared to other venues where we normally come across 220 becomes a easy chase when it's like Mumbai, when it's like Bangalore, when it's like Jaipur. ஸோ இங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பவர் பிளேல வந்துட்டு ஒரு 60 ரன் வந்தே வரணும் இங்கேயும். இங்க எப்படின்னா, இந்த பவர் பிளேல வந்து ஒரு 60 ரன் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சீரா போகணும். செகண்ட் பேஸ் 7 to 10ல ஒரு 27, ஓகே, ஒரு 87 அந்த மாதிரி வரணும். 11 to 15ல ஒரு 45 ரன், அதிகம் அவசரப்படாம ஒரு 130 to 135, லிட்டரலி சேயிங் எக்ஸாக்ட் நம்பர் 132 for 4. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் நம்பர் 8 எல்லா டீம்லயும் ஆடுறான், 55ல இருந்து 60 வந்துடும். that takes you to a score between 185 to 195. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆவரேஜ் வினிங் ஸ்கோர் இங்க 192. அந்த 192 வந்து நீங்க தோத்தீங்க அப்படின்னா, நடுப்புற எடுப்புற மழை வந்து கண்டிஷன் சேஞ்ச் ஆகி நீங்க பேடா போலிங் போட்டு பேடா ஃபீல்டிங் பண்ணா மட்டும்தான் நீங்க தோக்க முடியும். இப்ப உங்களுக்கு இன்னொன்னு பாருங்க, பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 10.14, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.26. ஆனா ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க உங்களுக்கு 27.4. 27 பாலுக்கு ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. கொஞ்சம் எக்கானமி கம்மியே இருக்க ஒழிய, ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பெருசா கேமுக்கு வரமாட்டாங்க. பட் யூ நீட் ஸ்பின்னர்ஸ் ஹியர். இப்போ வந்துட்டு சிஎஸ்கேவோட பிளேயிங்ல நான் படிக்கிறேன், தலை கிர்ன்னு சுத்து. எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஒரு மாசமா உடம்பு சரியில்லை. ஸோ எனக்கு கிர்ன்னு தலை சுத்துது. பட் நான் எப்படி அவங்க போவாங்கன்னு சொல்றேன். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வர்த், ஊர்வில் பட்டேல், டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, மேட் ஹென்ரி, அகீல் ஹுசைன், குருஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமட். அவங்களோட இம்பாக்ட்ஸ் ஆஃப் முகேஷ் சௌத்ரி. தே வில் பி டெம்ப்டட் டு பிளே ஸ்பென்சர் ஜான்சன். விக்னேஷ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் அது. முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், குருஜப்னீத் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் சொன்ன பாயிண்ட், that is the reason I feel he has got all the credibility to become a very good coach in future. Angle ஒரே மாதிரி இருக்கும், particularly when you're not coming from round the wicket, bowling from over the wicket. லைன் அப் பண்றது ஈஸி. அவர்கிட்ட கத்துக்கிட்டது நானே இந்த ஐபிஎல்ல. Thanks for that. That is the only reason I feel there is going to be seam movement all the time in Lucknow. Matt Henry is not a bad bowler at all. Yes, he has not arrived in IPL. இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஜாக் ஃபோல்க்ஸ் இருக்காரு, அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. பட் மேட் ஹென்ரி இஸ் வே ஹெட், மேட் ஹென்ரி இஸ் வே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இந்த ஒரே ஒரு சேஞ்ச், ஐ எக்ஸ்பெக்ட் மேட் ஹென்ரி டு கம் இன் பிளேஸ் ஆஃப் இவர் இன்ஜூர்ட் அன்லக்கி அன்பார்ச்சுனேட் ஜெமி வார்டன் நினைக்கிறேன். ப்ளீஸ் விக்கி, லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். அதான் ஒரு இன்ஜுரி, இது இப்பதான் ஒரு இன்ஜுரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டாங்க இன்னைக்கு. அது வந்து மேக்னேல் நரோரா வந்து இது பண்ணிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. எடுத்த வந்து சாயந்தரம் பார்த்தா இவருக்கு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க இன்ஜூர்டுன்னு சொல்லி. அதுதான் ஐ திங்க் ஃபாலோ அப் தான் நான் நினைக்கிறேன். பிடாக் ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பிராக்டிஸை விட ஒரு பிளேயர் எப்படி நீங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி, நீங்க சொல்றது மென்டலி ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, எப்படி ஒரு பிளேயரை நல்லா எனர்ஜைஸ்டா ரிஜுவினேட்டடா வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து ஒரு ஃபிங்கர் இன்ஜுரியோ இல்ல ஒரு பால் அடிப்பட்டு அந்த மாதிரி ஃப்ரீக் இன்ஜுரி பட்டா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி வந்து நெட்லயோ இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போதோ எங்கேயோ வந்து இந்த மாதிரி இன்ஜுரி ஆகி வெளில போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜெமி வார்டன் இஸ் கோயிங் டு பி a very big loss for சென்னை ஆப்வியஸ்லி. நீங்க சொல்ற மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து லுக்ஸ் குட் பிடாக். பட் ஆனா மேட் ஹென்ரிக்கு திருப்பி போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஜக்காரி ஃபோக்ஸ்க்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஜக்காரி ஃபோக்ஸ் இஸ் நோன் ஃபார் பிக் இன் ஸ்விங்கர்ஸ் அண்ட் நான் ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு, பிக் இன் ஸ்விங் போடக்கூடிய ஒரு போலரு. அப் ஃப்ரண்ட் தான் தேவை, டெத்ல நல்லா போட்டுறாங்க நம்ம ஆளுங்க. குர்ஜப்ரீத்தும் சூப்பரா போட்டுறாரு, அன்சுல் கம்போஜும் வைட் ஆக்கஸ சொருகிறாரு வந்து. ஸோ அதை பத்தி எந்த விதமான இதுவும் கிடையாது. அக்கீலோட ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷனு ஐ எக்ஸ்பெக்ட் ஜாக் ஃபோக்ஸ் ஆர் மேட் ஹென்ரி. நீங்க சொல்ற மாதிரி மேட் ஹென்ரி கூட ஆடலாம், சொல்ல முடியாது. ஜாக் ஃபோக்ஸும் அந்த மிக்ஸ்ல இருப்பாரு ஆப்வியஸ்லி, பட் சொல்ல முடியாது. சிஎஸ்கே 3 லெஃப்ட் ஆர்ம் சீமரோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சனை இறக்கி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்பீட் ஆஸ்பெக்ட்ல வந்து யாருமே ஸ்பீடு கொடுக்கலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் 145 போறாரு, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் ஒரு 145 போடுவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கலாம். பட் இவங்களுக்கு அகேன்ஸ்டா எல்எஸ்ஜி என்ன ஒரு 11 ஆட போறாங்க, அதுதானே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 பாயிண்ட் தருவாங்களா? அதாவது இப்ப வந்து எல்எஸ்ஜி வந்துட்டு எப்படி போகணும்னு சொல்றேன். ஜாஷ் இங்கிலீஷ், மிச் மார்ஷ், நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஏடன் மாக்ரம், ஷாபாஸ் அஹமத், முகுல் சௌத்ரி, முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஸ்வதி ஆர் எம் சித்தார்த், லெப்ட் ஆர்ம் சீமர் ஆகாஷ் சிங். அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்போ அவங்க எப்படி வச்சுக்கணும்னா, நமன் திவாரின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, திருப்பியும் சொல்றேன், லொருட்டு 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 லொருட்டுன்னு போடுவாரு. இந்த சௌரப் தூபேவை சொன்னதே தான் நான் திருப்பியும் சொல்றேன், லொருட்டு லொருட்டுன்னு போடுவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே கேன் ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ் இன் இம்பாக்ட் சப்: ஹிமத் சிங், அக்ஷத் ரகுவன்ஷி அண்ட் நமன் திவாரி. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், மார்ஷ், பூரன், பண்ட், மாக்ரம், ஷாபாஸ், முகுல் சௌத்ரி, என்னடா இதை தாண்டி உனக்கு பேட்டிங் பண்ணும்? சோ இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, ஆகாஷ் சிங் நீங்க பாத்திருப்பீங்க, சிஎஸ்கே கூட ஆடிக்கிற லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, ஒரு பவுலர். பிரின்ஸ் யாதவ் 2, முகமது ஷமி 3, அந்த திவாரி 4. தென் யூ ஹவ் காட் ஒன் ஆஃப் என்ன சொல்றது, எம் சித்தார்த் ஆர் திக்வேஷதி. ஸோ அப்புறம் ஷாபாஸ் அஹமத் கேன் ஃபில் இன் அ 6th பவுலர். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் பேலன்ஸ்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பேலன்ஸ் அப்படின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் திஸ் மேக் எனி சென்ஸ் டு யூ ஆர் இல்லப்பிடா அவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்றீங்களேன்றீங்களா? அவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அவங்க என்ன பண்றாங்களோ அதான் பண்ண போறாங்க. அக்ஷத் ரகுவன்ஷி இறக்க போறாங்க, இம்பாக்ட் சபா ஹிம்மத் சிங் எடுத்துன்னு வர போறாங்க, 9 பேட்டர் ஆட போறாங்க. இதுதான் அவங்களோட டெம்ப்ளேட்டா இருக்க போகுது. பட் ஆனா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே இதெல்லாம் பார்க்க வேண்டியது, அப்பவே விட்டுட்டாங்க. இப்ப பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு நிஜமா தெரியல. இந்த 11 பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து இது இல்ல. பட் அது அப்படியே ஸ்லோவா வின் ஃபேக்டருக்கு போயிடலாம். வின் ஃபேக்டர் என்ன இங்க, அதுக்கப்புறம் புதக்குழி ஃபேஸ் என்னது, சிஎஸ்கே எங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எல்எஸ்ஜி எங்க வந்து இவங்களை வந்து ஓவர் பவர் பண்ண முடியும், என்ன நினைக்கிறீங்க? எட்ஜி யாருக்கு போகுது? அதாவது இங்க எப்படின்னா, அந்த 192 நம்ம சொல்றோம்னா அப்படியே சீரா போகணும். ஒரு 6 ஓவர்ல வந்துட்டு நீங்க எப்படி உங்களோட இது வந்துட்டு இந்த குறையவே கூடாது. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல மட்டும் எப்படியாவது யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் டு தட் 60 for 2ன்னு சொன்ன பாருங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு கடைசி ஃபேஸ்ல அடிக்கணும். மிடில் ஓவர்ஸ்ல அந்த T20 ஒர்க்ல போல போடுவான் பாருங்களேன், இங்கே தான் அப்ளிகபிள். அது ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணணும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர். ஓகே, லாஸ்ட் கேம் இதுல உங்களுக்கு என்னன்னா, எல்எஸ்ஜி வந்துட்டு 98 for 1. ஓகே, ஆர்சிபி 104 for 2. ஸோ விக்கெட்டுக்கு 7 ரன், எல்எஸ்ஜி எட்ஜ்ட் பை 1 run, 1 லிட்டரல் ரன். ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சீமர்ஸோட எக்கானமி ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 20, 11 to 20 அப்படிங்கும் போது போன தடவை ஆர்சிபி வந்து 8 ஓவர்ல 101 for 2 கொடுத்தாங்க, 12.62. எல்எஸ்ஜி 46 for 4. அவங்களோட எக்கானமி 4 overs 11.50. எல்எஸ்ஜி ரெண்டையுமே டிக் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் அப்படின்னீங்கன்னா, ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு இந்த மாதிரி பிச்சில், பவுன்சி பிச்சில் அவருக்கெல்லாம் ஆடி ஆடி பழக்கம் ஆஸ்திரேலியால. அதுதான் அந்த சென்னையிலே புசு புசுன்னு மேலதான் வந்தது, வச்சு நொறுக்கிட்டாரு. ஸோ யூ வில் பி அ ஃபோர்ஸ் தேர் ஆல்சோ
மிச் மார்ஷுக்கும் அந்த லக்னோ பிச் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிக்லஸ் பூரன் இஸ் கோயிங் டு கப் நம்பர் 3 விச் இஸ் கோயிங் டு லாட்ரி ஃபார் யூ. ஓகே, இப்போ அவர் எப்படி விட்டாங்கன்னா நீ எல்லா பாலையும் அடி, பட்டா பாக்கியம், படாட்டி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இங்க சஞ்சு சாம்சன் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ருத்துராஜ் இது வரைக்கும் 300 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, 8 ஆவரேஜ் இந்த ருத்துராஜ் 300 அடிச்சிருக்காரு. ஊர்வில் பட்டேல வந்துட்டு இப்ப நீங்க எதுக்காக போனதை கேம் சேஞ்சரா எடுத்தீங்க, தேங்க்ஸ் விக்கின்னு ஒரு நாக்கு ஆடினாரு அப்படின்றதுனால டெஃபினட்டா வந்துட்டு பயஸ்டா சிஎஸ்கேக்கு இதுல எட்ஜ் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸ்ப்ளோசிவ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 11 to 20 சீமர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் has taken tons of wickets. அதுல எந்த சந்தேகம், டெத்துல வந்து அந்த 11 to 20 ஃபேஸ்ல பிரில்லியண்டா போட்டிருக்காரு. முகுல் சௌத்ரியும் பிரில்லியண்டா போட்டிருக்காரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மிகப்பெரிய இடி இவங்களுக்கு என்னன்னா ஜெமி ஓட்டன் போனது. குர்ஜப்னீத் சிங்கும் he has not bowled badly. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் ஜாக் ஃபோல்ஸ் ஆர் இவர் மேட் ஹென்ரி ஆர் ஸ்பென்சர் ஜான்சனு. அங்க பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் தவிர இப்ப அவங்களுக்குலாம் மற்றவங்க எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஷமியும் அடி வாங்கிட்டாரு 2-3 மேட்ச்ல. பிரின்ஸ் யாதவ் இஸ் த ஒன்லி ரெவல்யூஷன்றதுனால அந்த எட்ஜ் இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் ஓவர் 10 இந்த எட்ஜ் சிஎஸ்கேக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால சிஎஸ்கே வில் கோ வித் வெரி 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 டைனி எட்ஜ் ஆஃப் 50.5 to 49.5. I will not take Lucknow Super Giants for granted. They will fight, they will push CSK, but I feel CSK will come victorious. Vicky, thoughts? 100% they are going to push CSK because இது வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து நத்திங் கேம். ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா டு பி இன் வெரி லிட்டரல் சென்ஸ் இட்ஸ் அ நத்திங் கேம். தே வில் கம் அவுட் ஆல் கன்ஸ் பிளேசிங். அவங்க அவங்களோட கேமை என்ஜாய் பண்ணி விளையாட வருவாங்க. ப்ரெஷர் ஃப்ரீயா நீங்க எப்பெல்லாம் விளையாடுறீங்களோ அப்ப எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் சிஎஸ்கே ஹேஸ் எவ்ரி திங் டு லூஸ். ஸோ அவங்களுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். தே ஹாவ் டு கெட் தேர் டீத் இன் வெரி ஏர்லி இன் த கேம். ஸோ அந்த கிரிப்பை வந்து விடாம கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் வின் பண்ணணும். ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் டாஸ்க். லக்னோவில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் சர்புருன்னு சீமாய் விட்டுருவோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டாஸை தோத்து கீத்து போலிங் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டாங்கன்னா சர்புருன்னு சீமாய் 2-3 விக்கெட் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரே ஒரு ஃபேக்டர்ல மட்டும்தான் சிஎஸ்கே மைட் ஸ்லிப் அவே. பட் ஆனா ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா தே ஆர் கவரிங் அ லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் எல்எஸ்ஜி இஸ் நாட் ஏபிள் டு கவர் ஹோல் சீசனு. அண்ட் ஆல்சோ தேவ் காட் தி எட்ஜ் அகெயின்ஸ்ட் திஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மிங் பேட்டிங் லைனப்பா இருக்கு சிஎஸ்கே. இப்போதைக்கு பாக்குறீங்கன்னா தே மைட் ஹாவ் த பவர், பட் திஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல ஒரு எல்எஸ்ஜியோ ஒரு ஜிடியோட ஒரு லைட்டர் வெர்ஷன் மாதிரி தெரியுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வித் த பேட். டாப் ஹெவியா இருக்கு, பட் ஸ்டில் தேர் இஸ் a lot of things to do. பட் நான் வந்து 55-45 டு சிஎஸ்கே கொடுக்க போறேன் இந்த கேம். என்னடா சிஎஸ்கேக்கு கொடுத்துருக்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கதறிடாதீங்க தயவு செஞ்சு. நிஜமாவே ஒரு நல்ல எட்ஜ் தான். சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐ பர்சனலி ஃபீல் தட் சிஎஸ்கே 3-on-3 வின் பண்ணி ப்ராபப்ளி அந்த குவாலிஃபைங் பாயிண்ட்ஸ் 16 பாயிண்ட்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தே வில் ட்ரை டு பிளே த பெஸ்ட் 11 தட் தே கேன். பாரிங் ஓவர்டன்ஸ் இன்ஜுரி என்ன அந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வர போறாங்கன்னு பார்க்கணும். அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த கேமு. வர்ற பிளேயர் அந்த ரோலை வந்து டு த ஃபுல்லஸ்ட் பண்ணலனா கூட ஒரு 50% சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாலே போதும். ஆப்வியஸ்லி இந்த போலிங் யூனிட்டை கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணாலே போதும். இட் வில் லுக் ரியலி குட்னு தான் நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சஸ் யார் பிக் பண்ண போறீங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். பியூட்டிஃபுல்லி செட். நிறைய பேர் வந்து நான் ட்வீட் போட்டேன், மெக்னீல் நொரோனா எடுத்திருக்காங்கன்னு ஒன்று, வெரி குட் பிக்குன்னு. நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஒன்றும் பெருசா இல்லையே சார் அப்படின்னு. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நாணயமா சொல்ற ஆளு நான். பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும் அவங்க எடுத்த போது 14 கோடி அவங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னவன் நான். இந்த மெக்னீல் வந்து கவர்ஸ் மேல 6 அடிப்பாரு, இப்படின்னு கவர்ஸ் மேல 6 அடிப்பாரு, அப்படின்னு ஒரு பாயிண்ட் மேல 6 போகும். ரிஃபைன்டு ஃபின்னாலன் வெர்ஷன். 5 மேட்ச் அடிக்க மாட்டாரு, 6வது மேட்ச் தனியால ஜெயிச்சு கொடுப்பாரு, கண்ணாப்பு நான் அடிச்சிருவாரு. ஸோ ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டிங்கிறது ஒரு ESPN கிரிக் பஸ்ஸை பார்த்து பண்றது கிடையாதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணி வந்து எடுத்தவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது.
ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டு போலிங் போட்ட ஷமார் ஜோசப்ப அடுத்த அடுத்த நாள் சிபிஎல்ல நான் ஆட வச்சேன். அவரோட ஃபுல் பேர் கூட எனக்கு தெரியும். சைன் பண்றான் இவனை அப்படின்னு. டேலண்ட் ஸ்கவுட்டிங்கிறது இட்ஸ் நாட் நெசசரிலி கம்மிங் ஆன் பர்ஃபார்மன்ஸ். யூ see the parameters, you see the process as a batsman is good. McNeil is a very dangerous player. He can rip you off in no time. He can rip you off and then he can fail also. But he's not going to swallow balls. அது சொல்றேன் நானு. என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்பேன். வெல் டன் சிஎஸ்கே ஆன் திஸ். எனக்கு தெரியும் மெக்னீல பத்தி. பெங்களூர்ல இருக்கேன் நான். சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் மெக்னீல. ஓகே, கேம் சேஞ்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ பைசனுக்கு படுன்னு தோணுது. பர்டிகுலரா குத்தி நீங்க அவருக்கு டெபாசிட் பண்ணிடுவோம் ஸ்கொயர் ரெக்ல. குத்தாம லாங்கான திருப்பியும் பின்னாடி வச்சுன்னு மேல போடுங்க. டவுன் த கிரவுண்ட் அடிக்க வைங்க. டவுன் த கிரவுண்டும் அடிப்பாரு. அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. குத்தி நீங்க அதுக்கப்புறம் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். திருப்பியும் இந்த தடவையும் ருத்ராஜ் கெய்க்வாடை நான் எடுக்கிறேன். அந்த ஒரு ஒரு போன மேட்சும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 42 அவுட் ஆனாரு. all of a sudden is finding a silken touch என்றதுனால I'm picking up both the openers. It is Rutraj Gaikwad from Chennai Super Kings and Mitchell Marsh from Lucknow Super Giants. Over to Vicky. சஞ்சு சாம்சன் டியூ ஃபார் அ பிக் ஒன். 2 மேட்ச் முன்னாடி தான் ஒரு 100 அடிச்சாரு. திருப்பி இந்த மேட்ச் ஒரு 100 அடிக்க வேணாமா? அதனால சஞ்சு சாம்சன் எடுக்கிறேன். சும்மா ஜோக்கா சொன்னேன். சஞ்சு சாம்சன் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து 2 கேமா அடிக்கல, இல்ல ஒரு கேமா அடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கேம் அடிக்கல. ஏன் ஒரு கேம் அடிக்கல? இந்த கேம் அடிப்பாரு கண்டிப்பா. சோ சஞ்சு சாம்சனை பிக் பண்றேன். அந்த பக்கத்துல இருந்து வந்து நிக்கலஸ் பூரனை பிக் பண்ண வந்தானே நினைக்கிறீங்க. அவரை பிக் பண்ண போறது இல்ல. ஜாஷ் இங்கிலீஷ் இல்ல அவரை பிக் பண்ண போறது இல்ல. ஜாஷ் இங்கிலீஷை பிக் பண்றேன். அதுக்குள்ள டென்ஷன். ஜாஷ் இங்கிலீஷ் பிக் பண்ற. ஆல்ரெடி நல்ல இந்த போலிங்ல நம்ம படிச்சு வச்சிருக்காரு. ஓவர்டன் ஒரே ஒரு ஆள் தான் அவரை கஷ்டப்படுத்தாரு. அவரும் இல்ல. சோ கவலைப்பட தேவையில்ல. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சோ ஜாஷ் இங்கிலீஷை பிக் பண்றேன். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட் பிடாக். உங்களுக்கு ஏதாவது யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ஆர் ஐ வில் கோ டு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஒரு சம கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆக்சுவலா திங்க் இட் ஓவர் J10 அப்படி கேட்டிருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா திங்க் இட் ஓவர், வில் திங்க் இட் ஓவர். The success formula for GT this season has been the fact that their home ground has been tailored to their bowling unit, but other teams seems to adapt to their own ground every match, which has become a challenge. Should teams base their auction strategy according to home ground, or can they still communicate with the curators after auction to prepare a pitch that suits their team? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேசட் ஆஃப் ஐபிஎல் வந்து என்ன மாதிரி விக்கெட்ஸ்ல ஆடுறோன்றது தான், எந்த பகுதி ஆஃப் த இந்தியால ஆடுறோன்றது தான். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி எந்த பகுதியில ஆடுறோம், எந்த மாதிரி பிச்சில் ஆடுறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் என்ன கேக்குறாருன்னா, ஒன்னே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணிட்டீங்க டீமை, இதுதான் டீம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கியூரேட்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி விக்கெட் கூடியா, எங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் நல்லா இருக்கு, நல்ல சீமிங் விக்கெட்டா கூட, இல்ல எங்களுக்கு ஸ்பின் நிறைய இருக்கு அப்படி கூட, இல்லனா எங்களுக்கு பிச்சு இப்படிதான் இருக்கு, இதை பெருசா மாத்த முடியல, கிரவுண்ட் கண்டிஷன் இப்படிதான் இருக்கு, இதை மாத்த முடியல, அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு ஆப்ஷனை வந்து ஒரு பிக்ஸா அமைக்கணுமா? யாரையா நீங்கெல்லாம் எப்படியா சாதாரண கேள்வி கேக்குறீங்க? நீங்க எல்லாம் பதில் சொல்ற நிலைமையில இருக்கணும்யா. இப்படி புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறீங்க. நீங்க எல்லாம் கேள்வி என்ன கேட்க கூடாதுயா. நீங்க கேள்விக்கு பதில் சொல்ற பெரிய லெவல்ல இருக்கணும். யாரையா நீ? முதல்ல நீ யாருன்றத சொல்லியா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. டெல்லி பிச் வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா, ஐயா என்ன விட்டுருங்கயா அப்படின்னு நாங்க போலர்ஸ். இப்ப பார்த்தா ஷார்ட் புட் திரும்புது. ஓகே, லக்னோ பாத்தீங்கன்னா நல்லா இருந்த பிச்சு போன வருஷம் எல்லாம் 230 சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. இந்த தடவை பார்த்தா ஒதுங்குறாங்க எல்லாரும். So when you don't know whether the nature of the pitch where it goes on, ஏன்னா டிஃப்ரெண்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிச்ச உடனே ஸ்டாண்டர்டா இந்த மாதிரிதான் பிச்சு இருக்கும். வாண்டரஸ்ல என்னால சொல்ல முடியும், கயானால என்னால சொல்ல முடியும், என்னால டெல்லியில சொல்ல முடியாது. யூ கேன் see it yourself. லக்னோல சொல்ல முடியாது. சென்னை இஸ் நாட் அ ட்ரெடிஷனல் 190 பிச். 160 அடிச்சிங்கன்னா சென்னையில சுருட்டி போட்டு எடுத்துடலாம். சென்னை எப்படி இருக்கு? ஸோ நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? சென்னையில பயங்கரமா டேர்ன் எடுக்கும், பிளாக் சாயில் இருக்கும், பிச்சு ஒட்டஞ்சு திரும்பும், எல்லாம் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். 170 அடிச்சா போறோம் நம்ம ஜெயிச்சல்ன்ற மாதிரி ஒரு டீமை நான் செட் பண்றேன், ஸ்பின்னர்ஸா வச்சு பேக் பண்றேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வாங்கிப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இன்னொன்னு எப்படின்னா ஆக்ஷன்ல அந்த மாதிரி நீங்க நினைக்கிற பிளேயர் எக்ஸாக்டா ஒரு பிளேயர் நீங்க எடுக்க முடியாது.
ஒரு ஜேசன் ஹோல்டரை நீங்க எடுக்கணும்னு பாப்பீங்க, அவரை எடுக்க முடியலன்னா அவருக்கு பேக் டிமெரிட் கீழே போய் இருக்கிற ஆப்ஷன் லைக் டு லைக் என்ன இருக்குன்னு பாப்பீங்க. சாக் பூல்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், இஸ் நாட் as க்ளோஸ் as ஜேசன் ஹோல்டர், பட் ஐ பிக் him, பட் he cannot be ஜேசன் ஹோல்டர். ஸோ ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காம்பினேஷன் கிடைக்காது. பெஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டீமை வந்துட்டு ஓவராலா பாட்டா பிச்சிலையும் ஆர்சிபி எடுத்திருக்கான் பாருங்க, பாட்டா பிச்சிலையும் நான் ராசா, ஸ்விங் ஆகுதா நான் ராசா, திருப்புளி கொடுக்குறியா ராசா, திருப்புளி கொடுத்தா அவங்க போலிங் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அடி குமுறத்துக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீமை எடுத்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் இன்டெலிஜென்ஸ் வேர் ஐ ஃபீல் ஐ ஹாவ் a edge as a team to win. ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் நான் ஒரு பரம பாட்டா பிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பரம பாட்டால 200க்குள்ள நிறுத்தக்கூடிய போல்டிங் ஆர்சிபிக்கு இருக்கு. இப்ப that was a classical example today what happened between RCB and என்ன சொல்றது கேகேஆர். ஒரு நாட் அ பேட்டிங் பியூட்டி, ஒரு நாட் அ bowling conductive pitch, ஒரு 192 was exactly the average winning score, ease out பண்ணாங்க. So they are not pitch dependent, they can adapt to whatever they want போது சர்ஃபேஸ நம்பி நீங்க எடுக்கவே முடியாது. 2 வருஷம் முன்னாடி இந்த யஜுவேந்தர் சஹல் 3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவர்லாம் ஆடும்போது பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சிச்சியா சின்னசாமி ஸ்டேடியம், பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சிச்சு சின்னசாமி ஸ்டேடியம். பீப்புள் கான்ட் பிலீவ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கும் போது, ஏன்னா நீங்க ஐபிஎல் முடிச்சுட்டு அடுத்த ஐபிஎல் இங்க ஆட போறது இல்ல, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபுல் சீசன் கர்நாடகா ஆட போறான், மகாராஜா டிராபி ஃபார்மர்லி நோன் அஸ் கேபிஎல் ஆட போறாங்க. ஸோ பிச்சோட வேரண்டியரை பத்தி உனக்கு தெரியாது. நீங்க ஒரு ட்ரெடிஷ்னலா எப்படி யோசிக்கிறீங்க, ஒரு ரெட் சாயில் பிச்சு, ஒரு பிளாக் சாயில் பிச்சு, ஒரு மிக்ஸ் சாயில் பிச்சுன்னு இந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு டீம் எடுத்த மாட்டுவேன். டீமை நீ எப்படி எடுக்கணும்னா உட்காந்து எல்லா டீமுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கியூரேட்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிச்சை கொடு அப்படின்னு. அகமதாபாத் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ சாயில் பிச்சு நார்மலாவே ட்ரெடிஷனாவே ஹார்டு பவுன்சி ட்ராக்ன்றதுனால ரொம்ப வருஷமா பிக்சர் ரீலே பண்ணியும் அவரோட ஒரிஜினாலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் 6 to 8 ஓவர் புதக்குழி மாறவே இல்லை. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பனைமரத்துல பாதி இருக்கிற 4 போலர் தூக்கிட்டான், டால் ரிலீஸ் எல்லாருமே. ஓகே, இதே வந்துட்டு அவங்களும் இப்ப ஜெய்ப்பூர் கவுஹாட்டியில ஆடுறாங்க, ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, பஞ்சாப் கிங்ஸ் முல்லன்பூர் தரம்சாலா ஆடுற மாதிரி அவனுக்கு 2வது ஆல்டர்னேட் வென்யூ கூட செமாடி வாங்கிடுவான் ஜிடி. ஓகே, அப்படிங்கும் போது யூ ஷுட் நெவர் டிபெண்டன்ட் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் பிக் அ டீம். வி ஆர் கோயிங் டு பிக் அ டீம் ஃபார் 3 years கம் த மெயின் ஆப்ஷன். நேச்சர் ஆஃப் த பிச் தேஞ்சித்து அடி வாங்கிடுவேன். கெட் அ பிச், கெட் அ டீம், நோ மேட்டர் வாட் யூ கெட் அ டீம் ஃபர்ஸ்ட். இதுதான் என்னோட டீம். அசஸ் வாட் இட் இஸ், என்னோட பேட்டிங் பெஸ்டா இருக்கா, ஸ்பின் பவுலிங் பெஸ்டா இருக்கா, ஃபாஸ்ட் பவுலிங் பெஸ்டா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி கியூரேட்டரை கைக்குள்ள போட்டுன்னு பண்றதுதான் பெஸ்டே ஒழிய திஸ் இஸ் வாட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் டூ. விக்கி ப்ளீஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன், இல்லைன்னா வீழ்வோம் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு எபிசோட க்ளோஸ் பண்ணலாம். வீழ்வோம் என்று நினைத்தாயோனே க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆல்ரெடி அந்த கொஸ்டினுக்கு. ஒரு மேட்ச் எங்க ஊருக்கு வந்த அடி வாங்கின, சும்மா போயிருக்கலாம், சும்மா இருக்க முடியாத, பண்ண பாவம் சும்மா விடாத, திருப்பி 3 நாள்ல இன்னொரு மேட்ச் ஆடணும் அப்படின்னு திரும்பவும் எங்களை தொற்றக்கூடாது, தொட்டவனு நாங்க விட்டதே இல்ல அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஒரு ஒண்ணு சொல்றேன், இப்ப ஜெமி ஓவர்டன் இஸ் ஹிஸ்டரி. லைட் ஏறிட்டாரு, நம்மளாம் எபிசோட வியூவர்ஸ் பார்க்கும்போது அவர் ஊர்ல இருப்பாரு. இட் இஸ் ஹிஸ்டரி. ஓகே, ஐயோ ஜெமி ஓவர்டன் போயிட்டாரு நீங்க அழுதுன்னு இருந்தீங்கன்னா இந்த ஒரு இதுல யூ கேனாட் மூவ் ஆன். ஆயுஷ் மாத்திரை போனோடனே கடை சாத்திடலாம் நாங்க எல்லாம். ஆயுஷ் மாத்திரன்னு ஒருத்தர் இருந்தாராலே அப்படின்னு. ஏன்னா இவர் விஜய் பாட்டு பாடுறாரு, வில்லு 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 வர்றான் ஒரு வில்லு, ராமா 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 ராமாங்கிட்ட வில்ல கேட்ட, பீமா 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 பீமாங்கிட்ட ஊர் வில்ல கேட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்ப யாருமே வந்து கலீல் அஹ்மதா யாரு அப்படின்றாங்க. இப்ப பார்த்தா முகேஷ் சௌத்ரி, முகேஷ் ஸ்டார்க்ன்றார் அவரு ஒரு பக்கம். நீங்க எப்படி இது பண்ணணும்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் கோயிங் டு பி a blow. இப்ப இப்படிதான் யோசிக்கணும். இப்ப என்ன ஆகும், கொஞ்சம் பேட்டிங் வீக் ஆகும். நான் திருப்பி சொல்றேன்,
மேட் ஹென்ரியை நான் ரேட் பண்ணுவேன். ஒரே பிரச்சனை என்னன்னா பவர் பிளேல விட்டு ஆட்டிடுவாரு. இஸ் நாட் அ டெத் ஓவர்ஸ் போலரு. போல்ஸும் எப்படின்னா நீங்க சொல்வாரு பெருசா ஸ்விங் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல அவருக்கும் பெருசா சரக்கு கிடையாது, கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. ஜான்சன் இஸ் த குவிக்கஸ்ட் அமாங் த லாட். ஸ்ட்ரெயிட்டாவே ஐ வில் பிளே ஹிம். நான் இவ்வளவு பேட்டிங் இருக்கு. கார்த்திக் சர்மா பிரச்சனைனா வந்து ஆடுறாரு. இம்பாக்ட் பிரசாந்த் வீரக்குடி, அக்கீல் ஹுசேன் பேட்டிங் ஆடுறாரு. போட்டேன் ஜெமி ஓவர்டன் எத்தனை மேட்ச் உங்களுக்கு பேட்டிங் வந்து ஆடி கொடுத்தாரு. ஸோ யூ ட்ரை அண்ட் மேக் ஷூர் you try and match the impact what Jamie Overton has created with the ball with what you have got. You will beat Lucknow. லக்னோவை அடிச்சிங்கன்னா ஒரு கிளியிலே வருவான் எஸ்ஆர்ஹெச். திருப்பி சொல்றேன், கிளியிலே வருவான் எஸ்ஆர்ஹெச். சென்னையில ஆட போறான். ஒரு அடி அடிச்சிங்கன்னா 16 பாயிண்ட் அங்க நீங்களும் கியூ வாங்கிடுவீங்க. என்னதான் அதான் அந்த ஒரு இதுல வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்ப தோனி வந்துட்டு லக்னோ போல அப்படின்னாரு, சென்னையில கண்டிப்பா வருவாருன்னு. அப்பதான் நீங்க வந்துட்டு இந்த க்ளோசிங் தாட் எப்படி கொடுக்கணும்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஜேமி ஓவர்டன் போகட்டுமே, தன்னாலே தலைவன் இருக்கின்றான், தலைவன் தோனி இருக்கின்றான் வருந்தாதே, தலைவன் தோனி இருக்கின்றான் வருந்தாதே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கணும். கபிலன் ரோஸ் அடிச்சு வருவான். சென்னையில வேம்ப்லி கூட ஃபைட்டு. நான் வந்து ஒரு டைனி எட்ஜ் தான் கொடுத்துருக்கேன். நாட் டேக்கிங் எல்ஹெச்சி ஃபார் கிராண்டட் பிகாஸ் எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் கிவன் டே. விக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் ஓவர்டன் லாஸ் ஒரு 55 இது கொடுத்துருக்காரு. ஒரு கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கு. இப்போ ரொம்ப பின்னாடி இருந்தோம். 97 நிறைய வியூவர்ஸ் சொன்னாங்க, அப்பா நீங்க சொன்ன உடனே இப்ப ஆப்போசிட்டா தான் ஆகும்னு நினைச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, வியூவர்ஸ் சொல்றதும் ரைட்டு தானே. நம்ம வியூவர்ஸ் நம்ம ஃபேமிலி அவங்களை குறை சொல்லக்கூடாது. பலார்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு 97 வந்திருக்கோம். லெட் us see whether we will come back and do a detailed review on this game, whether CSK has one step closer to the playoff and have a final fight against the SRH for a playoff to get a queue in our Singara Chennai with your very own accurate 97% plastic nation. Until then, thanks a lot and bye-bye.